ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் மனசே. பொன்னியின் செல்வன் பாகம் 2 முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 1ஓட கம்மியாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த படத்துக்கு வந்து 4 மணி ஷோ 7 மணி ஷோலாம் கொடுக்கல, 9 மணிக்கு மேலே தான் இந்த படத்தையே வந்து திரையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து PS1ஓட வசூல் கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் தேட்டருக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வர வர கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வசூலை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி உண்மையிலே இந்த பொன்னியின் செல்வன் பாகம் 2ஓட 2வது நாள் வசூல் அப்படிங்கிறது பெரிய வசூலை எடுத்ததா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்புறம் வெளிநாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதுவும் முக்கியமாக யூஎஸ்ஏல இந்த படம் வந்து ஒரு முக்கியமான பெரிய வசூல் எடுத்திருக்கு. அது எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெளிவான ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கிசிகா பாய் கிசிகா ஜான், அப்புறம் வந்து விருபாக்ஷா ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு படம் 2வது நாள் வசூல் முதல் நாள் வசூலுக்கும் 2வது நாள் வசூலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஈவில் டேட் அந்த படத்தோட வசூலையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் பொன்னியின் செல்வனை பற்றி நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, நாவலில் இந்த கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலில் இருக்கிற விஷயத்தை இவங்க படத்துக்காக சில விஷயம் மாற்றிருக்காங்க. அதுலேயும் முக்கியமான விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது கல்கியின் பொன்னியின் செல்வனாக இல்லாமல் மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பொன்னியின் செல்வன். ஸோ என்னை பொறுத்த வரையும் அதையும் தாண்டி இந்த நாவல்லாம் நான் படிக்கலை, இந்த படத்தை நான் போய் பார்க்குறேன், ரசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஒரு ஃபில்மாக ஒரு கிராஃப்டாக இது வந்து ஒரு கல்ட்டு கிளாஸ் ஃபில்ம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்கள் எல்லாருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மான், இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராய், இன்னொரு பக்கம் இந்த பாகம் 2ல் விக்ரம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பெரிய நடிப்பு பெரிய பங்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விக்ரம் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனை கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரியே கார்த்தி, ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதே நேரத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பூங்குழலி அது மாதிரி கேரக்டர்லாம் பொன்னியின் செல்வன் பாகம் 2ல் கொஞ்சம் அடக்கி வாசித்த மாதிரி தான் தெரியுது. ஸோ பொன்னியின் செல்வன் 1 கம்பேர் பண்ணும்போது பூங்குழலி மாதிரி கேரக்டர்லாம் நிறையா காணா போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதையும் தாண்டி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தோட 2வது நாள் வசூல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிசிகா பாய் கிசிகா ஜான் ஏஜென்ட் படத்தோட வசூல் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப். ஸோ கிசிகா பாய் கிசிகா ஜான் இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 6 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 65 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் இந்தியா கலெக்ஷன் 110 கோடியே 55 லட்சமும், ஓவர்சீஸில் 43 கோடியே 50 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 144 கோடியே 5 லட்சம். ஸோ தளபதி ரசிகன் அப்படிங்கிற ஒருத்தர் நேற்று ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கிசிகா பாய் கிசிகா ஜானுக்கு வந்து கவுண்டிங் தப்பாக போட்டிங்க, அதை டோட்டல் தப்பாக போட்டிங்க அப்படின்னு. ஆமாம், நேற்று டோட்டல் தப்பாக போட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி கரெக்டான டோட்டல். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. விருபாக்ஷா டே 9 ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 85 லட்சம், கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஆல் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 4 கோடி, ஓவர்சீஸில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 29 லட்சம், ஓவர்சீஸில் 9 கோடியே 80 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 63 கோடியே 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த படம் நேற்று பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு கூட ஏஜென்ட்டு 2வது நாள் வசூல் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் தான். இத்தனைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் வேறு அதில் இருக்கார், மம்முட்டி. ஸோ ஏஜென்ட் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு 8.5 கோடி கிட்ட வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறது பெரிய வசூல் எடுத்திருந்தது. 2வது நாள் வசூல் அப்படிங்கிறது ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 65 லட்சமும், கர்நாடகாவில் 10 லட்சமும், ஓவர்சீஸில் 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 10 லட்சம். ஸோ இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படம் ஒரு டிசாஸ்டர்.
ஸோ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் இந்த கலெக்ஷன் 2வது நாள் கலெக்ஷனை பார்க்கும்போது நல்லா இல்லை, எல்லோரும் கழுவி ஊற்றுற ஒரு படத்துக்கு தான் இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 8 கோடியே 10 லட்சமும், ஓவர்சீஸில் 2 கோடியும், கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சமும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. இந்த படம் கண்டிப்பாக 85லேருந்து 95 கோடி வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறது பிரேக் ஈவனுக்கே. ஸோ ஹிட்டுனா ஒரு 100 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கடுத்து தான் ஈவில் டெட் ரைஸ் டே 9. ஸோ இந்த படமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த அக்கினேனி நடித்து மம்மூட்டி நடித்த படத்தோட ஏஜென்ட் படத்தோட ஈவில் டெட் படம் வந்து 9வது நாள் இந்தியா முழுக்க 1 கோடியே 15 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $3.95 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 27 கோடியே 50 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க டோட்டலாக 16 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 514 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இப்போ பொன்னியின் செல்வன் பாகம் 2 இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 16 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2வது நாள். முதல் நாளை விட கம்மியாக இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 5 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 42 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 5 லட்சம், இந்தியா முழுக்க 29 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 17 கோடியே 25 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 46 கோடியே 37 லட்சம். இந்த படம் ஃபஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதாவது ஃபஸ்ட் டேவோட. ஆனால் இந்த வசூல் அப்படிங்கிறது பெரிய வசூல் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரியே இந்த படம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும். டே 1 டே 2வோட அதிக வசூலை இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் திங்கக்கிழமையுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நான் பார்த்த வரையுமே இதுவரையும் அந்த ட்ராக்கர் ரெக்கார்டை போய் பார்க்கும்போது இதுவரையுமே இந்த படம் வந்து ஒரு 18 கோடி கிட்ட இந்தியா முழுக்க வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு ஒரு 3 மணி வரையும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ இந்த படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக ஓவர்சீஸில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அதில் 22 கோடி 25 லட்சம் வெறும் யூஎஸ்ஏல மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ $2.72 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா $628K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. யூகேல பார்த்திங்க அப்படின்னா $438K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 4.5 கோடி. சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் டாலர் $440K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2.69 crore. ஸோ மலேசியாவில் பார்த்திங்க அப்படின்னா 3 மில்லியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே 5 கோடியே 49 லட்சம். ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா 4 கோடியே 80 லட்சம் ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம ஊர் காசுக்கு 1 கோடியே 24 லட்சம். ஸோ இதுதான் வந்து 2 நாளில் ஸ்ரீலங்காவில் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்டையுமே பொன்னியின் செல்வன் பாகம் 2 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து தான் மிடில் ஈஸ்ட் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா $227K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1 கோடியே 86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய வசூல் ஓவர்சீஸில். ஸோ தமிழ்நாட்டை விட அதிகமாக ஓவர்சீஸில் தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக யூஎஸ்ஏல இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பொன்னியின் செல்வன் ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 41 கோடியே 10 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 24 லட்சமும், கர்நாடகாவில் 8 கோடியே 70 லட்சமும், கேரளாவில் 5 கோடியே 17 லட்சமும், இந்தியா முழுக்க 67 கோடியே 91 லட்சமும், ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 49 கோடியே 60 லட்சம், கிட்டத்தட்ட 50 கோடி. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2 நாள் வசூல் 117 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணி 2 நாளில் 100 கோடி அப்படிங்கிற இலக்கை வந்து எடுத்திருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் பாகம் 2 வெறும் 2 நாளில் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதை வந்து பொன்னியின் செல்வன் பாகம் 1ஓட ஒப்பிட்டு பார்க்கணுன்னு எந்த அவசியமுமே கிடையாது. அதே மாதிரியே இந்த படம் வந்து இந்த வருஷத்துலேயே இதுதான் வந்து ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் நான் சொல்கிறது சவுத் இந்தியாவிலே. ஸோ பட்டானுக்கு அடுத்தது கூட நீங்கள் 2வது வந்து இந்த படத்தை வச்சுக்கலாம் இந்தியா முழுக்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அடைஞ்சிருக்கு. 2 நாளில் 100 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரியே இந்த படம்
இப்போ 2 நாளில் 100 கோடி வந்த மாதிரி இந்த 200 கோடியே எத்தனை நாளில் ரீச் பண்ணும் அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். எத்தனை நாளில் ரீச் பண்ணும்? ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த படம் ஓவர்சீஸில் ஒரு பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நிறையா விமர்சனம் அது இது நிறையா வந்தாலுமே ஒரு படமாக இந்த படம் ஒரு கம்ப்ளீட் திரைப்படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இந்த படம் வந்து இந்த இதை வந்து இது பண்ணிட்டாங்களே, இந்த கதையில் கல்கியின் பொன்னியின் செல்வன் தானே இது மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் கிடையாது அப்படின்னு நம்ம 1000 சொன்னாலுமே ஒரு படமாக நீங்கள் இதை போய் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபீல் தருது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதை நம்மளால் கமெண்ட்லேயும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் பொன்னியின் செல்வன் 2 ஒரு படமாகவும் ஒரு ஆர்ட்டாகவும் ஒரு கிராஃப்டாகவும் இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. மேபி பொன்னியின் செல்வனோட அந்த புத்தக பிரியர்களுக்கோ இல்லை இந்த கதையை ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கோ இது மேபி ஒரு டிசப்பாயிண்ட்டை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் நான் புக்கு படிச்சுட்டேன், இருந்தாலுமே இந்த கிளைமேக்ஸ் இன்னும் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் புக்கு படிச்சுட்டேன், இருந்தாலும் பார்த்தேன், உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் புக்கெல்லாம் பார்க்கலங்க, நான் ஒரு படம் பார்க்கணுன்னு வந்தேன், என்ன இந்த படம் திருப்திப்படுத்திச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.